ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட்ல புல் வந்து திரும்ப வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஐயோட கவர்னர் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் வந்திருக்கு. அந்த குட் நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து 0.92% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்செக்ஸ் வந்து 0.89% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்லயோ, இல்ல இன்ஃப்ளேஷனோட அப்டேட்லயோ, இல்ல ஜிடிபியோட அப்டேட்லயோ வரல. அந்த நல்ல நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கும் அதே மாரி ஃபைனான்சியல் சர்வீசஸ் ரிலேட்டடா வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து 1.38% இன்னக்குள்ள வந்து மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாரி நம்ம சார்ட்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம ஆர்பிஐயோட கவர்னர் கமெண்ட்ரி பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னக்குள்ள அப்படியே வேக வேகமா வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் பண்ண கமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியான கமெண்ட்ரி. அந்த கமெண்ட்ரில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னக்குள்ள வந்து சட சடன்னு எல்லாமே வந்து மேல ஏறியிருக்கு. அதே மாரி நிஃப்டி பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 1.30% நம்ம சார்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லாவே வந்து மேல ஏறியிருக்கு. ஸோ இந்த மீட்டிங்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10:30க்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நல்லாவே ஏறியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெப்போ ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணல. அது வந்து பார்த்தீங்கன்னா, அன்சேஞ்சா இருக்கு. 5.5% முன்னாடி இருந்துச்சு. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, 5.5% தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்ட்ஸ். ஸோ ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5 வகையா இருக்கும். ஃபர்ஸ்ட்டும் 5 வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவான செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2ம் 4த் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள நெகட்டிவான செக்மெண்ட். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எதுவுமே கிடையாது. பிளஸ், மைனஸ் எதுவுமே வராது. ஸோ அக்கமோடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸும் அதே மாரி டோவிஷ் ஸ்டாண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைக்கிறத பத்தி பேசுவாங்க. அதே மாரி ஹாக்கிஷும் அப்புறம் கேலிபிரேட்டட் டைட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பத்தி கூட்டுறத பத்தி பேசுவாங்க. நியூட்ரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பத்தி குறைப்போமா, வேணாமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்களே கன்ஃப்யூஷன்ல இருப்பாங்க. டேட்டாவ பொறுத்து நாங்க வந்து குறைக்கலாமா, வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாரி அது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஐ வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ முன்னாடியும் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ்ல தான் இருந்தாங்க. அது வந்து இப்போதைக்கு கன்டின்யூ ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிமேட். எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃப்ளேஷனோட எஸ்டிமேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிபியோட எஸ்டிமேட். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷனோட எஸ்டிமேட் எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் குறைய தான் செய்யும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனான்சியல் இயர் 2025 டூ 26 ஸோ இந்த ஃபைனான்சியல் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி 3.1% வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 3.1ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.1ல இருக்காது 2.6% நாங்க வந்து இப்போதைக்கு எஸ்டிமேட் பண்றோம். 2.6% தான் இந்த ஃபைனான்சியல் இயர்ல வரப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதே மாரி குவார்ட்டர் 2ல குவார்ட்டர் 2ல நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 2.1% குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.8% குறைச்சிட்டாங்க. ஸோ 2.1ல இருந்து 1.8 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி குவார்ட்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 3.1ல இருந்து 1.8 வரும் சொல்லிட்டாங்க. குவார்ட்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 4.4ல இருந்து 4%. குவார்ட்டர் 1 அடுத்த வருஷம் ஃபைனான்சியல் இயர் 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.9 டூ 4.5 வச்சுட்டாங்க. அதே மாரி நம்ம ஜிடிபி ஃபோர்காஸ்ட். ஸோ ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள கூட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனான்சியல் இயர் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கூட்டி 6.8ஆ மாத்திட்டாங்க. ஸோ 6.8% நம்ம ஜிடிபி வந்து இங்கனக்குள்ள வந்து குரோ ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் வச்சிருக்காங்க. அடுத்து குவார்ட்டர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இருந்துச்சு. அத பார்த்தீங்கன்னா 7% இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாரி நம்ம குவார்ட்டர் 3ல குவார்ட்டர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இருந்துச்சு. அத வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 6.6ல இருந்து 6.4 குவார்ட்டர் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.3ல இருந்து 6.2 குவார்ட்டர் 1 FY27க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.6ல இருந்து 6.4 வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து குறைச்சிருக்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நம்ம ஃபைனான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 6.5ல இருந்து 6.8 வரும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் குறைச்சிருக்காங்க. ஜிடிபிய கூட்டியிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கனக்குள்ள கட் பண்ணல. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ஸோ இந்த டிசம்பர்ல கட் பண்ணுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். பட் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து இன்கிரீஸ் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே காரணம் கிடையாது. ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஐ கவர்னரோட கமெண்ட்ரி. ஸோ அந்த கமெண்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான நியூஸ் இருந்துச்சு. அந்த பவர்ஃபுல்லான நியூஸால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்கு. 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் இருக்கு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட்டான நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி பேங்க்கும், நிஃப்டி ஃபைனான்ஸும் வந்து ரொம்ப தீ மாரி வந்து மேல ஏறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எத பத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஐ கவர்னர் வந்து நம்ம இந்தியன் கரன்சிய பத்தி பேசினாரு. ஸோ இந்தியன் கரன்சினா நம்ம இந்தியன் ரூபிய பத்தி பேசினாரு. ஸோ அதுல என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்பிஐ அன்வெயில்ஸ் நியூ மெஷர் ஃபார் இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் இந்தியன் ரூபி. ஸோ இன்டர்நேஷனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரூபிய வச்சு ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இத பத்தி பேசியிருக்காரு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாலர் வச்சு தான் எல்லாமே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபிய வச்சு இனிமே வந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோல் வேர்ல்டுக்கு இல்ல.
மொத்த உலகத்துக்கு நம்ம வந்து டாலரில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி, ஸோ பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானு, நேபாள், அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ஸ் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது லோன் கொடுக்க போகிறாங்க இந்தியன் ருப்பீஸில். ஸோ இந்தியன் ருப்பீஸில் வந்து லோன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இந்தியன் ருப்பீஸில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அடுத்து 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ லெண்ட் ஃபார் கார்ப்பரேட் அக்யூசிஷன். ஸோ கார்ப்பரேட் அக்யூசிஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா மோட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் அப்படிங்கிற செக்மெண்ட் இருக்குது, ஜாகுவார் லேண்ட் ரோவர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளாக தான் வைக்கிறோம். ஸோ டாடா மோட்டர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க. ஜாகுவார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூகேல இருக்குது. ஸோ அதாவது லண்டனில் இருக்குது. இப்போ ஜாகுவார் லேண்ட் ரோவரை வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ். ஸோ அதை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க் வந்து இங்கேக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதாவது லோன் வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க் இங்கே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அங்கக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியை வாங்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் கேன் நவ் லெண்ட் ஃபார் கார்ப்பரேட் அக்விசிஷன் எ செக்மெண்ட் மோஸ்ட்லி ஹேண்டில்ட் பை ஃபாரின் லெண்டர்ஸ். ஃபாரின்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லோன் கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஏதாவது ஒரு இந்தியன் கம்பெனி வந்து இன்னொரு இந்தியன் கம்பெனியை வாங்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம பேங்க்ஸ் வந்து இந்தியன் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் பேங்க்ஸ், அதாவது இந்தியன் பேங்க்ஸ்னால் நம்ம இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்க் தான். லைக் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கு, அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு, அதே மாதிரி எஸ்பிஐ பேங்க். ஸோ இந்த மாதிரி பெரிய பேங்க் தான் அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன பேங்க்ஸில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ காசு அவங்ககிட்ட இருக்காது. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறையா காசு வச்சிருப்பாங்க. ஸோ லோனும் நிறைய கொடுக்கறதுக்கு எங்களுக்குள்ள வந்து சான்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெண்டிங் அகெயின்ஸ்ட் லிஸ்டட் டெப்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ டெப்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ப்பரேட் பாண்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி பாண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதாவது டிமெட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து வச்சிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஹோல்டிங்ஸில் காமிக்கும். ஸோ அந்த ஹோல்டிங்ஸை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அதை வச்சு லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லெண்டிங் அகெயின்ஸ்ட் லிஸ்டட் டெப்ட் செக்யூரிட்டிஸ் அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து இந்த மாதிரி வச்சு லோன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் லெண்டிங் அகெயின்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் நம்ம நார்மலாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அந்த மாதிரி ஷேர், இந்த மாதிரி ஷேர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 லேக் முடிய வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதை என்ன செஞ்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2 கோடி ரூபா முடிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ஸ்க்கு தான் இது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக வந்து அவங்க லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ லோன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையா கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் நிறையா கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் ஷேர் ப்ரைஸ் வந்து எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். அதான் இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம லெண்ட் ஆஃப் கார்ப்பரேட் அக்விசிஷன். ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேங்க் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டெப்ட் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 லட்சம் முடியாத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 கோடி முடியாது நீங்கள் வந்து லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் ஃபைனான்சிங் ஆஃப் ஐபிஓஸ். ஸோ ஐபிஓ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐபிஓ பற்றி எதுவும் தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐ பட்டன் வரும். அந்த ஐபிஓ பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் முடியா வந்து லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 லேக் பெர் இண்டிவிஜுவல், ஒவ்வொரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லேக் முடிய வந்து இப்போதைக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேயும் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் வந்து அதிகமாக கொடுக்கலாம். லோன் அதிகமாக கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிமூவ்டு த 2016 லிமிட் ஆன் பிக் கார்ப்பரேட் லோன்ஸு. ஸோ கார்ப்பரேட் லோன்ஸ்னால் நம்ம பெரிய பெரிய கம்பெனி இருக்கும். இந்த டாடா மோட்டர்ஸ் வச்சுக்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன அமௌண்ட்டில் லோன் எடுக்க மாட்டாங்க, பெரிய அமௌண்ட்டில் லோன் எடுப்பாங்க. ஸோ அந்த பெரிய அமௌண்ட்டில் லோன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து 2016 வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ பெரிய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லோன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பெரிய கம்பெனிக்கு நீங்கள் பெரிய லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கனக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் அதிகமாக கொடுக்க போகிறாங்க, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள பேங்க்ஸும் அதே மாதிரி என்பிஎஃப்சிக்கு லோன் அதிகமாக கொடுக்குற பற்றி தான் இங்கனக்குள்ள வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோன் அதிகமாக கொடுத்தா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து
இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும். ஷேர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆக தான் செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வெயிட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஎஃப்சி ரிலேட்டடா வந்துரும். ஸோ என்பிஎஃப்சி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் வெயிட் இருக்கும். ஸோ ரிஸ்க் வெயிட்னா நம்ம நார்மலா வந்து புரோவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரோவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் குடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோன் குடுத்தோனே அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும். அதாவது திரும்ப அந்த லோன் வந்து திரும்ப வருமா? வராதா? அப்படிங்கிறது நார்மலா வந்து ரூ. 1,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் பேங்க்லேருந்து. ஸோ அந்த ரூ. 1,00,00,000 வந்து எதுக்கு லோன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ்க்காண்டி லோன் எடுக்கிறோம். ஸோ அந்த பிசினஸ் வந்து நம்ம செய்றோம். பட் அந்த பிசினஸ் வந்து மூழ்கிருது. அந்த ரூ. 1,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் தான். அதாவது நம்மளுக்கு லாஸ், பேங்க்குக்கும் லாஸ் தான். ஸோ இந்த பேங்க் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க. ஸோ இனிமே வந்து இந்த அமௌண்ட் வராது அப்படிங்கிற மாரி அவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அமௌண்ட்ட வந்து ஒதுக்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 20,00,000 வந்து ஒதுக்குவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 30,00,000 ஒதுக்குவாங்க. ஸோ இந்த மாரி ஒதுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புரோவிஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இத பத்தி எதுவும் தெரியல அப்படின்னா, மேல ஒரு ஐ பட்டன் வரும். அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புரோவிஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ல தான் குறைக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோட் இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும், அப்புறம் அதர் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ரிஸ்க் வெயிட்ட வந்து குறைக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது புரோவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து நீங்க கம்மியா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கனக்குள்ள வந்து பாசிட்டிவ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசிஎல் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் மேல ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. அவங்க எதுக்குடா இத கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐட்ட போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாரி வந்து கொண்டு வராதீங்க. ஸோ இது எப்படியாவது குறைங்கிறத விட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆர்பிஐ வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2026லேருந்தே இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப உடனே எதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? எங்களால இவ்வளோலாம் தாங்க முடியாது அப்படிங்கிற மாரி பேங்க்லாம் வந்து போய் கேட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்ப என்ன சொல்ட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்ல ஏப்ரல் 1, 2027 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. ஸோ அதாவது இன்னும் 1 வருஷம் தள்ளி வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்ச் 31, 2031 முடிய நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிறணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரூ. 1,00,00,000 வந்து லோன் வாங்குறோம். இந்த ரூ. 1,00,00,000 லோன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேங்க்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ரூ. 1,00,00,000 லோன் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ட்ரெஸ்ட் குடுப்போம். ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாசம் மாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் குடுப்போம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 90 டேஸ் முடிய வந்து எங்களுக்குள்ள வந்து டைம் வச்சிருப்பாங்க. ஸோ 90 நாள் முடிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புரோவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ புரோவிஷன்னா அதான். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 1,00,00,000லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு அமௌண்ட்ட வந்து அவங்க புரோவிஷன்ல வந்து குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த 90 நாள் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 20,00,000 வந்து அவங்க வந்து புரோவிஷன்ல வந்து ஆட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த புரோவிஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதான் வந்து இங்கனக்குள்ள வந்து புரோவிஷன் அப்படிங்கிறத சொல்றது. ஸோ இந்த புரோவிஷன் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூ. 1,00,00,000லேருந்து அமௌண்ட்டே குடுக்கல. அந்த லோன் வாங்குனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டே குடுக்கல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 வருஷம் ஒரு 1 1/2 வருஷத்துல வந்து அந்த ரூ. 1,00,00,000 ஃபுல்லா வந்து புரோவிஷன்ல போயிரும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க 90 நாளுக்கு அடுத்து வந்து இங்கனக்குள்ள புரோவிஷன் ஆட் பண்ணக்கூடாது. நீங்க லோன் குடுத்த உடனே வந்து இங்கனக்குள்ள வந்து புரோவிஷன் ஆட் பண்ணிறணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கனக்குள்ள என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ரூ. 1,00,00,000 லோன் குடுக்குறீங்க. அடுத்து பேங்க் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 20,00,000 அவங்க வந்து இன்னும் ஒரு புரோவிஷன் வந்து டக்குன்னு ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரூ. 20,00,000 அவங்க ஆட் பண்றது பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. ஸோ இந்த ரூ. 20,00,000 அவங்க வந்து வேற இடத்துல லோன் கூட குடுக்கலாம். பட் அந்த ரூ. 20,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புரோவிஷன்ல ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரூ. 20,00,000 லோன் குடுக்குறது இங்கனக்குள்ள வந்து தப்பிக்குது பார்த்தீங்களா? அந்த லோன் குடுக்க முடியல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லோன் குடுக்காதனால இங்கனக்குள்ள அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறையுது. அதாவது அவங்க லோன் குடுக்க முடியல. ஸோ அந்த லோன் குடுக்க முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறையும். ஸோ அந்த ப்ராஃபிட் குறையறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆர்பிஐட்ட. ஸோ இந்த மாரிலாம் செய்யாதீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உடனே கொண்டு வராதீங்க. கொஞ்சம் லேட் ஆக்குங்க அப்படி மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து அத கேட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் டைம் குடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம பேங்க்ஸு, என்பிஎஃப்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டக்குனு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.